ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு கேரளா ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கிழங்கு முதல்ல வாங்கிக்கோங்க. மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கொஞ்சம் கட் பண்ணி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 ஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. நைஸாக ஆகக்கூடாது. கிழங்கு நல்லா வெந்த பிறகு நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. அதுலேயே ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் தெளித்து பிசைஞ்சிட்டு கையை நல்லா கழுவிட்டு தண்ணி தொட்டு போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.